ஓகேங்களா? கட்டையை தூக்கு தலைவா, அப்போ தான் நம்ம மேலே ஏற முடியும். இப்படி அடிப்படும், ஸ்கிப்ட் அடிப்படும். ஸ்கிப்டியோ இதில் எப்படியா ஸ்கிப்ட் அடிக்க முடியும்? இல்லைலாம் போகுது. யோ தேவையில்லாத வேலையில் பார்க்க சொன்னாங்க. இங்கிட்டு போகலாமா? குளிக்கலாமா? போனா கிடக்கு டவுட்டு தான். அந்த இயற்கையை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. வந்து மேலே ஏறி பார்க்கலாமா? இதில் ப்ரோ உள்ளே இறக்குற மாதிரி தான் ப்ரோ இருக்கு. ஊரில் இப்படி தான் இருக்கும் பீச்சு. ஆள் ஒன்றும் இருக்க மாட்டாங்க. என்னடா பீச் இது? உள்ளே இறக்கலாமா? இறக்கலாம். வண்டி ஏறாது மேலே வரைக்கும். பார்ப்போம் இருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பீச் என்னடா பீச் இது? ஐயோ ஆனால் உள்ளே இறங்கிடுங்க. ஆனால் மேலே ஏறாது. சரி நாங்கள் பீச்சில் இறங்கி சும்மா ஒரு 2 ரீல்ஸ் எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் இறங்கின அப்படி மேலே ஏறாது. வருங்க கல்லுக்கெல்லாம் இருக்கும். மேலே ஏற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் பார்க்குறோம். சரி அங்கிட்ட ஏதாவது இறக்குற மாதிரி இருக்குமான்னு பார்ப்போம். சரி தள்ளி போய் ஓகேங்களா ப்ரோ? அங்கிட்டு போயிருக்கு ப்ரோ. அங்கிட்டு வேணா போகலான்னு நினைக்கிறேன். அங்கிட்டு தள்ளி வேணா போகலாம். பீச்சுக்கு வந்துட்டோம். இந்த பீச்சில் அவர் சொன்னால ஒருத்தர் கூட உண்மையிலே இந்த பீச்சுக்குள்ளே இல்லை சரிங்களா? ஆனால் பைக்கில் உள்ளே இறக்கலாமா? ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற எல்லாத்தையும் மணி அடிக்கி மணி அடிக்க மண்ணை சரிச்சு விட்டுல வந்துக்கிட்டு இருக்கேன். பைக் அங்கே நிற்கிது. ஆனால் உள்ளே கொண்டு வர முடியுமா என்னன்னு தெரில. அது ரிஸ்க்கை எடுக்கணுமா? ஆனால் கொஞ்சம் காலு உள்ளே போகிற மாதிரி தான் தெரியுது. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. உள்ளே கொண்டு வந்துட்டு திரும்பி மேலே ஏற்ற முடியாமல் போயிடக்கூடாது. லடாக்கா பனியை தூக்கி போடுற மாதிரி மண்ணை தூக்கி போடலாமா? இறக்கி பார்க்கலாமா ப்ரோ? பைக்கை ரொம்ப ரிஸ்க் ப்ரோ. இறக்கி பாருங்க. ஆனால் வண்டி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். இது வரைக்கும் வேணா பார்ப்போம்ண்ணா. அதிலே மாட்டிடும். இல்லை வந்துடும் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் டயர் மாற்றிருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கு. சரிங்க வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. நீங்கள் ஏறு ப்ரோ. பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நீ தலைவரை நீ ஹெல்ப் பண்ண. ஏறுறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ண. வண்டி ஏறாதுன்னு நினைக்கிறேன். ஹெல்ப் பண்ணா ஏறிடும்ல. ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் இங்கிட்ட கொஞ்சம் பிங்காக இருக்குது. இதுக்குள்ளே வச்சா இறக்கணும். ஐ வில் ட்ரை திஸ் கைஸ். ட்ரை பண்ணலாம். 2 டயர் மாற்றிட்டோம். சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏறுமா ப்ரோ. வா ப்ரோ. யோ நீ என்னையா பண்ணுற? யோ வேலை சரி இறங்கி பார்க்கலாம். ஐயோ ப்ரோ இறங்குது ப்ரோ. ஆனாம்மா அப்படியே பதிகிற மாதிரியே இருக்கு. போகுது ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க. என்னையா இது ப்ரோ? நல்லா உள்ள போகுது ப்ரோ. வர புது டயரை எவ்வளோ உள்ள போட்டு தராங்களா? சைட் சைடு மாதிரி நிற்குமா? நிற்குதாண்ணா ஓகேங்களா? இதுக்கு கீழே இறக்க முடியுமா நம்ம நிற்குமானோ? இதுக்கே அப்படியே பதியுது. கொஞ்சம் நம்ம எவ்வளோ தூரம் உள்ள பதியுது பார்த்தீங்களா பைக்கு? மண்ணில் இறக்குனா டயர் நல்லா புதுசாயிருக்கு. அறுக்கிறதுனால எடுக்க முடியுது என்னங்க. வெயிட் பண்ணுங்க. அது ஹெல்மெட்டை கொடு. ஏன் ஹெல்மெட்டில் போட்டு ப்ரோ? உங்கள் மூச்சு காட்ட மாட்டீங்களா? ஏன் ப்ரோ? பாருங்க சரியாக பதிஞ்சிச்சு. இல்லை தலைவரே இந்த கட்டையை தூக்கத்தில் அப்போ தான் நம்ம மேலே ஏற முடியும். ப்ரோ யூட்டன் அடிச்சு அடி ப்ரோ. இப்படி அடி ப்ரோ. ஸ்கிப்ட் அடி ப்ரோ. ஸ்கிப்டியோ இதில் எப்படியா ஸ்கிப்ட் அடிக்க முடியும்? படுக்க போடவா? யோ தேவையில்லாத வேலையில பாக்குறேன். தள்ளு ப்ரோ லைட்டா. நான் சொன்னேன் தள்ளி விடு. ஐயோ மேலே எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரியா எனக்கு பாருங்க. சரியா பதினஞ்சு ஃபுல்லா எடுத்துட்டு இந்திய பாருங்க. நல்ல முள் இல்லை. அந்த கண்ணாடி குத்தாம இருந்து
சரி சரி. இந்த பீச் பேர் வந்து கோத்தவளைன்னு தெரியுதா? இதுதான் இந்த பீச்சோட பேர். ஆனால் இது பார்க்கறதுல கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், கூட்டமாக ஆளாக இருக்கா. ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. ஈவினிங் வந்தால் சன்செட்டு பார்க்கலாம். நல்ல பிளேஸ் தான், நல்ல ரீல்ஸ் எடுக்கலாம். உள்ளே பைக் கொண்டு போனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வெளியே கொண்டு வரணும். ஓகேங்களா, அது மட்டும் பார்த்துக்கோங்க. கோத்தவளை தானே ப்ரோ? கோத்தவளை பீச் வர்றா இருந்தால் வரலாம். அதில் யாருமே இல்லை. பைக்கை உள்ள நார்மல் நிப்பாட்டி ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம். உண்மையிலே ஒருத்தான பிளேஸ் தான், ரிஸ்க் அதிகம். ஓகேங்களா, போகிறோன்னா வள்ளிச்சுனைன்னு ஒரு இடம். இது ஒரு குளிக்கிற இடம் தான். ஃபால்ஸ் நல்லா இருக்கும் பாருங்கள். 2 சைடும் தண்ணி போகும். இந்த நடுவில் போகிற மாதிரி தெரியுதா? இந்த இடத்துல போகிறோம். இங்கேருந்து 38 அரௌண்ட் 38 கிலோமீட்டர் கிட்ட கைஸ். ஓகேங்களா, இந்த இடமா நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். ஓகேங்களா, நாமக்கல் போகணும். இதில் 38 கிலோமீட்டர் டாப்பில் இருக்குதுங்களா, அதுதான். ஆனால் 4 இடம் ஒரு நாளைக்கு 4 இடம் கரெக்டாக வந்து 4 பிளேஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். 8 பிளேஸு ஒரு நாளைக்கு வந்து 4 பிளேஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, 4 பிளேஸில் ஒரு பிளேஸு இது 2வது கவர் பண்ணியாச்சு. 3வது லெமோர் பீச் வந்து ஈவினிங் டைம் பார்த்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அது எதுவுமே இல்லைங்க அதில். லெமோர் பீச் என்னை பொறுத்த வரைக்கும் லெமோர் பீச்சை கட் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கே குளிக்க போனோன்னா அதுக்கு இன்னொரு இடம் சேர்த்து பார்க்கலாம். அதுக்கடுத்து தான் இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது பிளேஸ் பார்க்கலாம். உண்மையாக சொல்ல போகலாம் 8 இடத்துல பார்த்த இடம் வந்து ஒரு இடம் நல்லா இல்லை. லெமோர் பீச் நல்லா இல்லை. இது வந்து ஈவினிங் டைம் வந்தால் நல்லாயிருக்கும். நான் காலையில் வந்துட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. ஈவினிங் டைம் வந்து சன்செட்டுக்கு வந்து நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ எடுக்கலாம், பைக்ஸு ஃபோட்டோ எடுக்கலாம். ஈவினிங்க்கு தான் இந்த இடம் வந்து உண்மையிலே ஒருத்தங்க. சரிங்களா, இப்போ வந்து எங்கே போகிறோன்னா வள்ளிச்சுனைக்கு போகிறோம். அரௌண்ட் மணி இப்போ 8. நம்ம ஒரு 9 வரைக்குள்ளே அங்கே வள்ளிச்சுனையிலுக்கு ரீச் ஆகிடுவோம். ப்ரோ இரு ப்ரோ, ஏதோ கோயில் போட்டிருக்கு ப்ரோ. ஏன் தலைவர ஏதோ ஒரு கோயில் தான் போட்டிருக்கு. இதில் போடுங்க என்ன போட்டிருக்கு? குமாரா திருமுருகன் துணை. முருகா காப்பாத்து முருகா. எங்கே போகிறேன்னே தெரில முருகா. என்ன ஐயோ, எங்கே போகிறேன்னே தெரில. அப்படிதான் இருக்கு. வள்ளிச்சுனை இங்கே தான் இருக்குது போட்டிருக்குங்க. தலைவா பஸ் வரும். தெளிவா ப்ரோ. அட்ரஸ் அவன்கிட்ட கேட்டு வருவோமா ப்ரோ? அது கேட்பா யார்கிட்டயாவது. ஆட்டோக்காரன்ட்ட கேட்பாங்க. கேட்டுருவோம். வா அண்ணா, வள்ளிச்சுனைக்கு இங்கிட்டு போகலாமா? குளிக்கலாமா? இப்போ தண்ணி கிடக்குது டவுட்டு தான். தண்ணி கிடக்குது தண்ணி கிடக்கவே டவுட். அப்போ ஏன்னா தண்ணி கிடக்கான்னு தெரியாது. அப்படியா? போகிறது இந்த உள்ளதான் போகணும். அது 2 மாதம் முன்னாடி பார்த்தா தண்ணி இருந்துச்சா? இப்போ தண்ணி இருக்கா? எப்படின்னு தெரியல. தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, சுத்தமாகவே இல்லையா? இல்லை, வெயிலுக்கு தண்ணி கிடக்க டவுட்டு தான். இல்லை அதான் தெரியல. இப்போ பார்க்க முடியுங்களா? பைக் மேலே வரைக்கும் போகுமா? பைக் வண்டி போகணும். அதுலேருந்து 1 கிலோமீட்டர் நடந்தாமோ சரி வச்சுக்கிட்டு அதுலேருந்து நடந்தாமோ பாதை இருக்கு. அதுதான் பாதை. தலைவரே அங்கே தண்ணி இல்லையா? தலைவா தண்ணி இல்லையா? வெயில் அடிக்கிறான். அதான் அப்போ பார்க்காம கிடச்சிருப்ப பார்க்கலாம்னு நான் வண்டி போட்டு ஒரு நாள் நடந்து பார்த்துட்டு வருமா போயிட்டு? எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமா? இல்லை அப்படின்னா இன்னொரு டேம் இருக்குது அது பக்கத்தில். இன்னொன்று இருக்குது வேற ஒரு இடத்துல. அது நாங்கள் வேணா போய் பார்க்கலாம். தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் அவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து அண்ணன்ட்ட ஆட்டோக்காரன்ட்ட கேட்டதுக்கு தண்ணியே வரலன்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா, இன்னொரு சிலர்கிட்ட கேட்டதுக்கு தண்ணி வருது குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மேலே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, இன்னொரு 5.3 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம ப்ரோ முன்னாடி போயிட்டு ஆரம்பிச்சு ஆல்ரெடி. ஓகேவா, முன்னாடி போய் செக் பண்ணி பார்க்கலாம். சரி, தண்ணி வந்தால் என்ன ஆல்ரெடி வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பிரச்சனை இல்லை. தண்ணி வந்துட்டால் குளிக்கலாம். இல்லை அப்படின்னா போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சூப்பராக இருப்பாருங்களேன். ஆனால் அது எப்படி தான் பண்ண அந்த இயற்கையை பண்ண எவ்வளோ அழகாக இருக்குது. 2 சைடு வாழை மரம் தோட்டம் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. மழையெல்லாம் வச்சு இந்த இயற்கை நல்லா சில்லுன்னு இருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் வந்து நல்லா வெயில் அடிச்சிச்சா. மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 11 கிட்ட ஆகுது. 11 கிட்ட ஆச்சு, 10 ஆகுது. ஆனால் சில்னஸ் இன்னும் அப்படி இருக்குது. எப்படி சொல்கிறது, நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் வெயில் நல்லா அடிச்சிச்சு, இப்போ நல்லா கூலிங்காக இருக்குது. இந்த இடத்துல மலை ஹீல்ஸ் கிட்ட வந்தோடனே நல்லா சரி கட்டு எடுக்கணும். இன்னும் 4 கிலோமீட்டர் தாங்க. ப்ரோ வந்து வெயிட் பண்ணியிருக்காரு. முன்னாடி போயிட்டாரா?
நான் ஃபோன் வந்துடுச்சு, பேசிட்டு வெயிட் பண்ணேன். இந்த ரூட்டு தான் காட்டுது. சரி, உள்ளே தான் இருப்பார் நினைக்கிற, போய் பார்ப்போம். இந்த கட்டில் வெயிட் பண்ண சொன்னேன் அவரை கரெக்டாக. சரி, மேலே நடந்து போகணுமா கைஸ், 2 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகணுமா. அதுதான் என்ன பண்ணுறேன்னே தெரில. ப்ரோ இங்கிட்டு தான் ப்ரோ ரூட்டு காட்டுது, வாங்க ப்ரோ. இங்கிட்டு தான் ப்ரோ, வாங்க. 4 கிலோமீட்டர் காட்டுது ஒரு கட்டில், வாங்க ப்ரோ. தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் போய் பார்க்கலாம், எல்லாம் பார்த்துட்டு மட்டும் வந்துடும் சரிங்களா. வாங்க. இல்லை ஆஃப் ரோடாக போகுதுங்க. அம்மா குண்டுங்குழியால் இருக்கு. சூப்பரு. ரோடு ப்ரோ போக ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அண்ணா. வரேன். ஆஃப் ரோடு தான், சரி ஆஃப் ரோடு தான் ஆஃப் ரோடு தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு நாய் போச்சு. என்ன பண்ணுறது. சரி காலேஜ்னு நினைக்கிறேன், ஏதோ காலேஜ். நோ என்ட்ரி. ஒரு 500 மீட்டர் தான், 500 மீட்டர் வந்து மேலே கட்டாயிரலான்னு காட்டுது மேலே. நான் கோவில்பட்டிண்ணா. லொக்கேஷன் நான் காலிலேருந்து பார்க்குறேன், குளிக்க எங்கேயாவது வெயில் போயிட்டு அடிக்குதா. சரி இங்கிட்ட பார்த்தா இங்கே அடுத்து ஏன்னா கதவு அங்கே போகக்கூடாதுன்னு போடுது. இங்கிட்ட போகிற மாம்பழத்தாறு போகலாம். மாம்பழத்தாறு பெரிய சட்டம் இது. ஆனால் எவ்வளோ தூரம்? இது ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். இந்த இதே ஒரே ரோடு தானே? ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். அங்கே பார்த்தா மாம்பழத்தாறு இந்த மேல் பக்கம் போட வச்சுருவோம். ஓகே சரி சரி. ஸ்ட்ரைட்டாக போகிறா போகுது. குளிச்சுட்டு போகலாம் தான், வெயில் ரொம்ப அடிக்குதா. சரி இந்த சரி நான் கடிச்சு என்னடா பார்த்தா பாய் ரோடாக காணும், இதில் இங்கிட்டு உள்ளே போக முடியல. சரி திறந்து போகலாம் தான். சரி உங்கள்கிட்ட கேட்டு போகலாம், ஆள் இருந்தீங்களா அதான். லொக்கேஷன் எப்படி அங்கே இப்படி போக முடியாது. காடெல்லாம் தூரம், அதனால அங்கே கொண்டு விட்டுட்டு அது நடந்து மேலே போகிறேன். அந்த வள்ளிக்கு முருகனுக்கு கல்யாணம் எடுத்த மண்டபம் ஒன்று இருக்காங்க, அதெல்லாம் நடந்து மேலே போகணும். அந்த கோயில்ல இருந்து அந்த இதுதான் கொஞ்சம் மேலே போகணும். நடந்து போனாங்க. இது இந்த ரோடு எவ்வளோ தூரம் மேலே போகுது? நீங்கள் உங்கள் ரோடு இது அதில் அந்த ரோடானு. அப்போ அந்த ரோடு அது போகிறாங்க, போனால் தீர்ந்து மண்ணு தான். மண்ணு கல்லு வண்டி ஏறாது. இப்போ வண்டி போப்பங்கிறது போப்பதான் போயிடலாம். மறுப்பம் பெரிய பாடு, மறுப்பம் பெரிய கஷ்டம். அது கொஞ்சம் வழுக்கும் காலையில் தடுப்புனே தீர்ந்து. நான் ஒரு பைக்கிங் கொண்டு மேலே போனேன், போயிட்டு வர பார்த்தப்பா. இல்லை அப்புறம் போய் பார்க்க போறியா? இங்கே அங்கே போனால் வேஸ்ட்டு. அதே இங்கே வெள்ளி சொன்னீங்க வாட்டர் கேன் வெயிட் மேலே ஏறிடும். கடை இருக்குமா மேலே? இல்லை தண்ணி கேன் வாங்குற கடை. தண்ணிக்கு இந்த இதில் கடை இருக்கு. சரி அதில் போயிட்டு தண்ணி கேன் வாங்கிட்டு மேலே ஏறினா இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட். நான் அந்த கடைக்கு தான் போகிறேன். சரி சரி. இதில் வந்து மேலே ஏறி பார்க்கலாமா? இதில் சரி போயிட்டு வந்தோடனே ஏறி பார்த்துக்குறோம். சரி ஏன் ப்ரோ அதில் போயிட்டு வந்து இது வந்து எல்லாமே ப்ரோ எல்லாமே இவர் தான் ப்ரோ. அதான் போயிட்டு வந்து ஏறி பார்க்கலாமான்னு கேட்டேன் மேலே. ஏறி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டார் அவரே. போயிட்டு வந்து ஏறி பார்ப்போமா? எப்போ இருக்கு மெதுவாக போயிட்டு. சரி நான் வள்ளிச்சந்தைக்கு வந்து சுற்றி போகணுமா, அவங்ககிட்ட கூட்டி போக முடியாதான். அது வந்து அவர் எஸ்டேட் காடான், அது ஃபுல்லாக காடு வழியாக போக முடியாது, ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அந்த சைடு ரொம்ப கல் மண்ணாக இருக்கும், நீங்கள் இப்படி கூடி போங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேப் சொல்லியிருக்காரு. அந்த ரூட் இந்த சைட்லையா? அது ஒரே ரோடு தானா? சரி சரிண்ணா தேங்க்ஸ்.